ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேடிஎஸ் டைரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பூசணிக்காய் வச்சு, இந்த மஞ்சள் பூசணிக்காய் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம எப்படி அல்வா செய்கிறதுன்றது தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பூசணிக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் மிக்சியில் வந்து அரைப்படும். அதனால இந்த மாதிரி பூசணிக்காவை வந்து தோல் சீவிட்டு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அலசி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது கேரட்னா நம்ம துருவிட்டு செய்யலாம். இதை துருவிட்டு செஞ்சால் அந்தளவுக்கு நம்மளுக்கு அந்த பூசணிக்காவோட ஸ்மெல் வரும். ஆனால் இப்படி செஞ்சிங்கன்னா பூசணிக்காவோட ஸ்மெல் வராது. நல்லா ஒரு அல்வா வந்து சூப்பராக வரும் நம்மளுக்கு. இப்போ நான் இதை வந்து மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆனால் கேரட்டை வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்திங்கன்னா அதோட டேஸ்ட்டு போயிடும். பூசணிக்காய் வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து கேரட் அல்வா ரெசிப்பியும் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வந்து நான் வந்து ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சுட்டேன். இந்த கடாயில் இப்போ வந்து நம்ம நெய் ஊற்ற போகிறோம். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இந்த பூசணிக்காவெல்லாம் வதக்குற அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமாக முந்திரி எடுத்துருக்கேன். ஒரு கைப்பிடி ஃபுல்லாக முந்திரி. உங்களுக்கு என்ன நட்ஸ் போட்டு நீங்கள் வந்து அல்வா செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை போட்டு செஞ்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக முந்திரி மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த முந்திரி வந்து நம்ம இந்த நெய்யில் போட்டு வறுக்க போகிறோம். வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அல்வா செய்ய இதுவாக போகுது. இப்போ நெய் வந்து கொஞ்சம் நல்லா உருகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். அந்த முந்திரியை தான் இதில் நான் போட போகிறேன். ஸோ இப்போ அதில் முந்திரியை போட்டாச்சு. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம கோல்டன் ப்ரௌன் கலர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க, இது கோல்டன் ப்ரௌன் ஃப்ரை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பூசணிக்காய், இந்த பூசணிக்காவை வந்து நம்ம இதில் அப்படியே போட போகிறோம். இப்போ இந்த பூசணிக்காவை வந்து இந்த நெய்யில் வந்து அப்படியே போட்டுடலாம். நெய்யில் போட்டு நல்லா வதக்கணும். இந்த நெய்யோட அந்த பூசணிக்காவை வந்து வதக்கணும். நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம், ஏன்னா கொஞ்சம் அரைச்சாலே கொஞ்சம் நிறையவே வருது. நான் கொஞ்சம் பூசணிக்காவை தான் அரைச்சேன், அதுவே இவ்வளோ வந்துடுச்சு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா 1.5 hours எடுக்குது இந்த அல்வா செய்கிறதுக்கு. நான் இந்த அளவு தான் செய்கிறேன், அதுக்கே வந்து 1.5 hours. ஏன்னா அது வந்து நல்லா வந்து அந்த அல்வாவோட அந்த பூசணிக்காய் வந்து அந்த ஸ்மெல் வராமல் நம்ம அல்வா ரெடி பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் 1.5 hours ஆகும். அதனால் நீங்கள் இது வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும். என்னென்னா மேலெல்லாம் தெறிக்கும். இதில் நான் இப்போ பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா வதக்க தெரிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இந்த அல்வா செய்யும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பூசணிக்காய் வந்து நல்லா வந்து வதக்கி விட போகிறோம். இந்த நெய்யிலே வந்து நல்லா வதக்கிக்கணும். ஃபஸ்ட்டு நான் ஸ்லோவில் வச்சுட்டு வதக்குறேன். எந்த அளவுக்கு முடியுமோ நீங்கள் ஸ்லோவில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா அது வந்து அந்த தெறிக்கிறது மேலெல்லாம் தெறிக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிடும். ஹை ஸ்பீடில் வச்சு பண்ணோம் அப்படின்னாங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். ஆனால் நமக்கு வந்து அந்த தெறிக்கிறது வந்து ரொம்ப கை மேலெல்லாம் பட்டுன்னு தெறிக்குது. ரொம்பவே இதுவாக இருக்கும் இந்த அல்வா. அதனால் கொஞ்சம் வந்து நம்ம ஸ்லோவிலே வச்சுட்டு நம்ம வதக்கிக்கலாம். இந்த அல்வா வந்து நம்ம நெய்யில் எந்த அளவுக்கு நெய் வேணுமோ அந்த அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க, நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இதை வந்து நான் நெய்யிலே இது வரைக்கும் வதக்கிட்டுருக்கேன். நெய்யில் வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கோங்க அந்த நெய்யிலேயே. அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1.5 டம்ளர் இந்த அளவுக்கு செய்கிறதுக்கு நான் ஒரு 1.5 டம்ளர் வந்து பால் சேர்த்துருக்கேன். ஏன்னா அதில் பாலில் வந்து இந்த பூசணிக்காய் வந்து நல்லா வேகும். அதனால் வந்து நான் பால் சேர்த்துருக்கேன். ஒரு 1.5 டம்ளர் வந்து பால் சேர்க்குறேன். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இதில் வந்து நான் 1.5 டம்ளர் சேர்த்துருக்கேன். 1.5 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். அப்போ தான் அந்த வேகும் நல்லா. இந்த பூசணிக்காய் வெந்து அந்த ஸ்மெல் வராது. உங்களுக்கு பூசணிக்காய் அல்வா பூசணிக்காவை தான் சாப்பிட்றீங்க அப்படின்ற ஒரு இதுவே இருக்காது. நல்லாயிருக்கும். ரொம்பவே டேஸ்டான அல்வா. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள், படன்னு மேலெல்லாம் தெறிக்குது. அப்படியே கேஸ் ஃபுல்லாக ஆயிடுச்சு. இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளவே எனக்கு கேஸ் ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடுச்சு. நான் தொடச்சிட்டே தான் இருந்தேன் கேஸை. இந்த மாதிரி தெறிக்கும். ஸோ கை மேலெல்லாம் படும். அதனால் வந்து நீங்கள் ஸ்லோவில் வச்சுட்டே வந்து
இத வந்து வதக்கி விட்டுக்கோங்க நல்லா. ஸ்லோல வச்சுட்டே செய்யுங்க. அண்ட் இதோட டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜ்ல வந்து நல்லா வந்து நம்ப கெளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த பால் நம்ம ஊத்தியிருக்க பால் வந்து நல்லா வந்து ஆ கொதிச்சு நல்லா வந்து கம்மியாகும். இது பாருங்க இந்த மாரி ரொம்பவே வெடிக்கும் இது. அப்படியே படன்னு வெடிக்கும். இப்படி மேலலாம் தெறிக்கும். கையிலலாம் கொஞ்சம் படும். ஸோ கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இது வந்து நம்ம ஃபுல்லா வந்து என்ன பண்ண போறோம், இது மாரி தொராவிட்டே தான் இருக்கணும் இது கடைசி வரைக்கும். இப்போ ஓரளவுக்கு சுண்டிடுச்சா, இந்த டைம்ல வந்து நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நெய் சேர்த்து வதக்கி விடுங்க. கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான ஸ்டேஜ் வந்த உடனே அல்வால நம்ம சுகர் சேர்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சுகர் சேர்க்கல. இப்ப தான் இந்த சுகர் சேர்க்கிறோம். இப்ப இந்த சுகர் சேர்த்த உடனே என்ன ஆகும்னா, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆயிடும். இந்த அல்வா வந்து கொஞ்சம் தண்ணி ஆயிடும். அண்ட் மறுபடியும் நம்ம நல்லா கலறிட்டே இருந்தோம் அப்டின்னா தான், உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. நீங்க கலறிட்டே இருந்தா தான் திருப்பியும் வந்து அந்த அல்வா ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். திருப்பி கலறிட்டே இருந்தாலே நம்மளுக்கு அந்த அல்வா ஸ்டேஜ்க்கு வந்துரும். நம்மளுக்கு நல்லா தெரியும். இந்த கலர் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்கில வந்து ஒரு கேரட்டோட கலர் இருந்துச்சு. அப்புறம் ஒரு எல்லோ கலரா மாறுச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அப்படியே ஒரு லைட் அந்த கலர் சேஞ்ச் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அல்வாவோட கலர் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த அந்த மாதிரி கலருக்கு வர வரைக்கும் நம்ம இத வதக்கணும்னா, அந்த பூசணிக்காவோட ஸ்மெல் நம்மளுக்கு வந்து வராது. இப்ப சர்க்கரைய போட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இத வந்து நீங்க ஸ்லோல வச்சுட்டு பொறுமையா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பொறுத்து கூட கலருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த எல்லோ ஸ்டேஜ்லருந்து நான் நல்லா கிளறிட்டே இருந்தேன். இப்ப இந்த எல்லோ ஸ்டேஜ்லருந்து கொஞ்சம் இந்த பாருங்க, இந்த ப்ரவுன் கலர் ஸ்டேஜ்க்கு வந்திருக்கு. நான் ஃபுல்லா கலறிட்டே இருந்தேன். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்க்கு வந்த உடனே இந்த அல்வா ரெடி ஆயிடுச்சு. அண்ட் அல்வாவோட அந்த கலரும் நம்மளுக்கு வந்து வந்துடுச்சு. அண்ட் ரொம்பவே டேஸ்டியா இருந்தது. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.